எடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த அன்பு அப்படின்றது என்ன? அன்பு, காதல், நேசம் இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு உயிரினுடைய முக்கியமான ஒரு மூலம். அதுதான் அத வச்சு தான் இந்த உயிரே உருவாக்கப்பட்டிருக்கு. அத வச்சு தான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பயணம் செய்றதே. இது அதோடைய ஆன்மாக்களுடைய ஆ பேச்சு. அது எப்படி அவங்க ஒருத்தங்க வந்து பேசிக்குவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஆன்ம உலகத்துல எப்படின்னா, உருவம்லாம் கிடையாது இல்லையா? ஆ இதுதான் அவங்கள ஒண்ணு சேர்க்கும். இதுதான் அவங்கள ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ண வைக்கக்கூடிய சக்தியும் இதுதான். இந்த அன்புங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்கது. இதனால செய்ய முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது ஒரு நேர்மறை சக்தி. நீங்க நினைக்கலாம், இந்த அன்பு வேணும்னா நம்மளால கையகப்படுத்த முடியாம இருக்கலாமே ஒழிய, அந்த அன்புனால எதையுமே பண்ண முடியாத விஷயம் கிடையாது. இந்த அன்பு உங்களுக்குள்ள வந்துருச்சு, இந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த அன்பு நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கு. இன்னும் நாம எந்த அளவுக்கு அத வளர்த்துக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது இது வந்து எல்லாத்தினுடைய இப்ப இன்னைக்கு இறையாற்றல், இறை சக்தி அப்படின்னு சொல்றோம். இறைவன் அப்படின்றது ஒளியா அதனுடைய இத பார்த்தோம்னாலும், அதனுடைய தன்மை எதுன்னா அன்புதான். இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்பிள் எப்படி இருக்கும்? சிகப்பா இருக்கும், உருண்டையா இருக்கும். ரைட். அதனுடைய தன்மை இனிக்கும். பாகற்காய் எடுத்தோம்னா, அதனுடைய தன்மை கசக்கும். அப்ப அது அதுக்கு ஒரு தன்மை இருக்குல்ல. இறைவனுக்கு கடவுளுக்குன்னு ஒரு தன்மைனா அது அன்பு. அப்ப அந்த அன்ப வந்து யாருக்கு வேணா எல்லா உயிர்களுக்கும் சமமாக கொடுக்கப்படுது இறைவன்ட்டேருந்து. முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டாச்சு. இந்த பூமியில நீங்க வாழ்றதுக்கு முழு சுதந்திரம். நீங்க எத வேணா செய்யலாம். உங்களுக்கு எத வேணா கேட்கலாம் இறைவன்ட்டயும். நீங்க உண்மையா கேட்கிறீங்க, உண்மையான இதோட கேட்கிறீங்க அப்படின்னா, நீங்க விரும்பி விரும்பி கேட்கிறீங்கன்னா கிடைச்சிடும். ஆனா அதற்கான பலன்கள் அது எப்படி அமையும்னா, நீங்க எத கேட்டிருக்கிறீங்களோ அதை சார்ந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாம எத கேட்கணும், எப்படி கேட்கணும் இது எல்லாமே நம்மள சார்ந்தது. இந்த அன்புங்கிற ஒரு சக்தினால தான், அன்புங்கிற ஒரு ஆற்றல்னால தான், நம்ம திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம், இறைவனை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு காதல், அந்த ஒரு அன்பு, அதனால தான் நாமளே திரும்ப பிறப்பெடுத்துட்டு இருக்கோம். அப்ப இங்க வந்துட்டு நம்ம மறந்துடுறோம். இங்க உள்ள விஷயங்கள் மேல உள்ள மோகத்தினால, அதனால இதுதான் உண்மைன்னு நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பல நேரங்கள்ல நமக்கு அது உணர்த்தப்படுகிறது. பல நேரங்கள்ல நாம அதுக்குள்ள போயிட்டு தான் வர்றோம். உண்மையான அன்பு நம்மகிட்ட இல்லவே இல்லையா? அப்பன்னா நான் மோசமான ஆளா? அப்படிலாம் கிடையாது. உண்மையான அன்பு இருக்குது. உண்மையான அன்பு இல்லாம இல்ல. அது என்ன ஆகுதுன்னா, அப்பக்கப்ப வரும். அப்புறம் அப்படியே டைவர்ட் ஆயிடும். ஸோ எப்பயுமே நம்ம அந்த உண்மையான அன்பான சக்தியோட நம்ம இருக்கணும். நம்மளுடைய இயல்பு வந்து அன்பா மாறணும். நம்மளுடைய பேச்சு அன்பா இருக்கணும். நம்மளுடைய பழக்கம் அன்பா இருக்கணும். நம்மளுடைய பார்வை அன்பா இருக்கணும். நாம எல்லாத்துலயும் அன்புன்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே முன்னிறுத்தி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயம் அடைய முடியும். ஒரு நல்ல சூழலை உருவாக்கக்கூடியது. இந்த அன்புங்கிற சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல சூழலை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது.